மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தொடர்ந்து வாரம் தவறாமல் வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறாரே, எவ்வளோ பெரிய கிருபை! அதற்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்படுகிறோம், நன்றியுள்ளவர்களாக நிற்கிறோம். ஒரு முறை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக மணிக்காக கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் எழுந்திருந்து ஒரு நிமிஷம். இன்றைக்கு நடந்த பெரிய அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டதற்காக ஆண்டவரை நாம் துதிக்கலாம். அதே நேரத்தில் அந்த அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படத்தக்கதாக, சரியாய் டயக்னோஸ் பண்ணப்படத்தக்கதாக, அற்புதமாய் ஆண்டவருடைய சுகமாக்கும் கரம் அவருடைய அந்த முதுகெலும்பு பகுதிகளை தொடத்தக்கதாக கொடுக்கப்படுகிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, சீக்கிரமாய் ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் உண்டாகத்தக்கதாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம், மற்றவர்கள் அந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். Jesus. 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 நன்றி ஆண்டவரே. வேதத்திலே விலை மதியா முத்துக்களுண்டு, தினம் தோறுமே அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய், உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். தேங்க்யூ. வேதாகமத்தை நாம் திறக்கும்போது அதிலே வெள்ளை தாளிலே கருப்பு மையிலே எழுதியிருக்கிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் முத்தாக இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், God the person. வெறும் எழுத்துக்களை நாம் பார்ப்பதற்காக படிக்கவில்லை. மீண்டும் நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எழுத்துக்கள், கிரீக் கிராமர், ஹீப்ரு கிராமர் எப்படி வருகிறது, என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு டூலாக தான் இருக்கிறதே ஒழிய நம்முடைய எண்ட் பாயிண்ட் அது அல்ல. இளங்கோ ஜோம் பண்ணது மாதிரி the end point is a person. அவரை பார்க்காதபடி நாம் இந்த பைபிள் ஸ்டடியிலிருந்து நம்ம போக வேண்டாம். அவரை பார்ப்பது தான் நம்முடைய ஒட்டுமொத்த அல்லது ஒருங்கிணைத்த ஒரு கோல். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், நம்முடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எல்லாவற்றையும், நரம்பு மண்டலங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, அதனுடைய எனர்ஜி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அவரை நேசிக்கும்படியாய், அவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாய் நாம் வேதாகமத்தை படிக்கிறோம் என்பதை திரும்பவும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அவரை நாம் பார்க்கும்போது ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை செய்கிறோம். நாம் இந்த பைபிள் ஸ்டடியிலே வந்து ஆராதகர்களாய் மாறாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஸோ even the act of our Bible study, நாம் வேதாகமத்தை படிப்பதே ஒரு ஆராதனை. படித்து முடிக்கும் போது அந்த ஆராதனைக்காகவே நாம் படிக்கிறோம். ஸோ ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் மனப்பாடமாக சொல்ல இந்த நாளிலே முற்படுகிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். யார் சொல்ல ஆயத்தமாக இருக்காங்க? குட்.
நானும் உங்களிடத்தில் வருகிறது. Good. Amazing. Good. So 16-17 வசனங்களை ஒரு தனி தலைப்பின் கீழே நாம் படித்து வருகிறோம். என்ன தலைப்பு? சுவிசேஷத்தின் உச்ச நிலை விளக்கம் அல்லது the pinnacle point of the gospel. 1வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையிலும் முழு ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில்தான் சுவிசேஷத்தினுடைய ஒரு சரியான முழுநிலையான ஒரு விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்தோம். அந்த முழுமையான விளக்கத்திற்கு அல்லது சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை முழுமையாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த முழு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு தீசிஸ் ஸ்டேட்மெண்டாக அல்லது ரத்தின சுருக்கமாக அந்த விளக்கத்தை குறித்த ரத்தின சுருக்கம். மற்றபடி சுவிசேஷத்தை குறித்த சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தினுடைய முக்கியமான குறிப்புகள் அது 4-5 வசனங்களிலே இருக்கிறது என்று பார்த்தோம். ஆனால் அந்த சுவிசேஷம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அல்லது விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அல்லது மனிதனுடைய வாழ்க்கையிலே அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்கிற அந்த பிராக்டிக்கல் காஸ்பலுக்கு இதுதான் ஒரு பினக்கிள் பாயிண்ட் என்று சொல்லி 16-17 வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் அது முந்தின பத்திகளுடைய தொடர்ச்சி என்றும், குறிப்பாக ரோமாபுரியிலே நான் வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்கிற அந்த காரியத்தை அவர் சொல்லி, ஏன் வெட்கப்பட மாட்டார் என்று மிகவும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக நாம் அதைத்தான் கற்று வருகிறோம். ஏன் இந்த சுவிசேஷத்தை குறித்து இவர் வெட்கப்பட மாட்டார் என்று அப்போஸ்தலன் தானே தன்னுடைய அந்த ஆர்கியூமெண்ட்டை முன்னால வைக்கிறார். ஏன் நான் வெட்கப்பட மாட்டேன் என்றால், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதிலே அந்த ரட்சிப்பு முழுமையடைந்த ரட்சிப்பு என்று நாம் பார்த்தோம். முதலாவது நாம் ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பை குறித்து அதில் எழுதியிருப்பாரானால்,
நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்வதற்கு அதிலே ரொம்ப த்ரில்லிங்கான பாயிண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் வெட்கப்பட மாட்டேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு என்று சொல்லும்போது, முழுமையான ரட்சிப்பு, கடைசி ரட்சிப்பை அடைந்து அவன் மகிமைப்படுத்தப்பட்டவனாக நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே அவன் நிறுத்தப்படுவான், இயேசுவாலே நிறுத்தப்படுவான். அந்த ரட்சிப்பை அவர் சிலுவையிலே நமக்காக அவ்வளோ விலைக்கிரயம் செலுத்தி அவர் பர்ச்சேஸ் பண்ணி விட்டார் என்பதுதான் அந்த ரட்சிப்பினுடைய விசேஷம். ஆகையினாலே நான் வெட்கப்பட மாட்டேன், இது தைரியமாய் நான் பிரசங்கிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் நம்ம முக்கிய குறிப்பாக முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்பதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அதன் பின்பு தொடர்ந்து 3 அல்லது 4 வாரங்களாக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்பதை ஒரு வாரத்திலே நாம் பார்த்தோம். ஹாபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இருந்து அந்த வசன பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இங்கே இந்த முக்கியமான ஒரு கான்செப்டை விளக்குவதற்காக அதை ஏன் எடுக்கிறார் என்று ஹாபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அந்த சந்தர்ப்பத்தை ஒரு நாள் ஆராய்ந்தோம். அதற்கு பின்பு விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசத்தினால் உண்டாகும் முதலாவது தேவநீதி, அல்லது நாம் முழுக்க முழுக்க பாவிகளாக, குற்றம் செய்தவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே நிற்க தகுதி இல்லாதவர்களாக, குற்றவாளி கூண்டிலே நின்றவர்களாக, தேவனாகிய கர்த்தருடைய பெரும் கோபத்துக்கு ஆளானவர்களாக, அந்த தேவனாகிய கர்த்தருடைய மகா கோபாக்கினையின் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கும் போது நம்மை நீதிமான்கள், இவர்கள் இவன் அல்லது நம்முடைய பெயரை சொல்லி இவன் இவள் நிரபராதி, இவன் இந்த கோபாக்கினைக்கு பாத்திரவாள் அல்ல, நித்திய ராஜ்யத்துக்கு போகலாம், அதற்கு தகுதியுடைய நீதியை இவளிலே காண்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் தாமே டிக்ளேர் பண்ணுகிற அந்த நீதி நமக்கு விசுவாசத்தினாலே உண்டாகிறது என்று பார்த்தோம். அதுல கொஞ்சம் புரிந்து கொள்வதிலே கடினம் இருந்தபடினாலே அந்த விசுவாசம் தேவன்தான் கொடுக்கிறார் என்று கடந்த வாரத்திலே, இந்த விசுவாசம் நமக்கு இப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையில் இருக்கிற அந்த ஆவியோடு கூட நாம இருக்கும் பொழுது, அது ரியாலிட்டியிலே அப்படி நாம இருக்கும்போது நாம எப்படி விசுவாசித்து இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும்? அது முடியவே முடியாது. தேவனாகிய கர்த்தர் இந்த சுவிசேஷத்தை தனக்கு மகிமை வரும்படியாக அதை டிசைன் பண்ணியிருப்பாரானால் அது நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது என்று அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். அதில் தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசமும் ஈவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் விசுவாசிக்கவில்லை, நான் விசுவாசிக்க இயலாதவனாக இருந்தேன், நான் முற்றிலுமாய் மரித்த நிலைமையிலே இருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையிலே முதலாவது எனக்கு தேவனாகிய கர்த்தர் மறுபிறப்பை அருளினார். It came suddenly, unexpectedly. நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, நான் முயற்சி எடுக்க முடியாது, மாரலி அனேபிள். எந்த ஒரு ஆவிக்குரிய நல்ல காரியங்களையும் நானாக தீர்மானித்து முயற்சி எடுக்க முடியாத நிலைமையிலே ஒன் ஃபைன் மார்னிங் ஆர் ஒன் ஃபைன் ஈவினிங் உங்களுடைய அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள். அந்த மறுபிறப்பை பெற்றோம், நாம் பிறந்தோம், நம்மை பிறக்க செய்தார். அப்படி பிறக்க செய்யும் போது எப்படி அந்த நேச்சுரலா விசுவாசம் நமக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேச்சுரலானா எங்க இருந்தோ இயற்கையாக அல்ல, விசுவாசத்தை துவக்குகிறவராகிய அல்லது தி ஆத்தர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய முதலாளியாக இருக்கிற அவர் அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்து விசுவாசிக்க வைத்து நம்மை நீதிமான்கள் ஆக்கினார் என்று நாம் கற்றுக்கொண்டு அவரை ஆராதித்தோம், தொடர்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த நாளிலே அதனுடைய அடுத்த பகுதியாக விசுவாசத்திற்கு என்று, அப்போ விசுவாசத்தினால் அப்படி நீதிமானாக டிக்ளேர் பண்ணப்படுவதற்கு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது கடந்த வெள்ளிக்கிழமை அதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் வரல. இம்ப்யூட்டேஷன் என்று ஒரு ஆங்கில வார்த்தை அதில் பயன்படுத்தி இருந்தேன். ஸோ முதலாவது விசுவாசத்தை ஒரு சிறிய அளவிலே கடுக அளவிலே நமக்கு கொடுத்து நம்மளை விசுவாசிக்க செய்து நீதிமானாக டிக்ளேர் பண்ணின அந்த காரியத்தை இம்ப்யூட்டேஷன் என்று சொல்வார்கள். அதற்கு தமிழ் வார்த்தை கிடைக்கல, ஆனால் சுமத்துதல் என்று போட்டிருந்தேன். நாம் முற்றிலுமாக நீதிமான்கள் அல்ல, நாம் முற்றிலுமாக பாவிகள், அநீதக்காரர்கள், குற்றவாளிகள். ஆனால் இன்னொருவருடைய நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை எடுத்து, அதாவது அவர் அநேக வேளையில யோசிப்போம், இயேசு 33 வருஷம், கிட்டத்தட்ட 33.5 வருஷம் ஏன் உயிரோடு இருந்து அப்படி செய்யணும்? நாம இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினால் அவருடைய இன்கார்னேஷன், அவருடைய குழந்தையாக மனிதனாக பிறப்பதும் அதற்கு பிறகு சிலுவையிலே அடிக்கப்படுவதும் மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் என்று நாம் நம்பினோமே. ஆனால் அதற்கு மேக்சிமம் 1 மாதம் எடுத்திருக்கலாம். அவர் பிறக்காமலே அல்லது பிறந்து கொஞ்ச நாளில் ஒரு 12 வயசுல கூட தேவகுமாரனாக அப்படி ஆயிருக்கலாம். ஆனால் முழு மனிதனாகும் வரையிலும் முழு மனிதனாக அவர் வாழ்ந்ததற்கு மிக முக்கிய காரியம், அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக, நியாயப்பிரமாணத்தை அனுசரித்து ஒரு மனுஷனும் நடக்க முடியாது என்ற நிலைமையிலே இல்லை, இங்கே ஒரு மனுஷர், காட் மேன், இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் 100% தேவனாக இருந்தாலும் 100% மனுஷனாக இருந்து இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை 33 ஆண்டுகள் அவர் நிறைவேற்றி வாழ்ந்து போனார் இல்லையா? அந்த நீதியை எடுத்து நம்மேல் சுமத்தினார் தேவனாகிய கர்த்தர். It is very much equal to Moses. மோசே, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று ஜெபம் பண்ணிட்டு நடுக்கத்தோடு அவருக்கு முன்பதாக நிற்கும்போது, நான் உனக்கு மகிமையை காண்பிக்க அல்லது என்னுடைய மகிமையை என்னை உனக்கு காண்பிக்க முடியாத காரியம் மோசே, நீ உயிரோடு இருக்க மாட்டாய், ஆனாலும் நான் உனக்கு ஒரு ப்ரொவிஷன் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த கன்மலையின் வெடிப்பிலே, கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருந்தது. இருக்கட்டும், நம்ம தேங்க்யூ. கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருக்கிறது. அந்த வெடிப்புக்குள்ளே நீ மறைந்து கொள், நான் உனக்கு என்னுடைய மகிமையிலே நீ எவ்வளோ தாங்கிக் கொள்வாயோ அதை நான் காண்பிக்கிறேன் என்று சொன்ன அதே மாதிரி சிமிலர் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அவர் உலகத்திலே வாழ்ந்த அந்த நீதியின் வாழ்க்கையை நம்மேல போட்டு போர்த்தி கொண்டபடினாலே, கவர் பண்ணிவிட்டபடினாலே நாம் இன்று தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரக்கூடியவர்களாய் மாறியிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் தொடர்ந்து பாவிகளாய் தான் இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து விட வேண்டாம். ஸோ அது இம்ப்யூட்டேஷன், சுமத்துதல். ஆனால் இங்கே ஒரு சிறிய நுணுக்கத்தை அவர் இங்கே வைத்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, அதைத்தான் இதுவரைக்கும் நாம பார்த்தோம். விசுவாசத்திற்கு என்று, சோ இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி
நாம் முதலாவது ரட்சிக்கப்படும் போது அல்லது மறுபிறப்படைந்து born again எக்ஸ்பீரியன்ஸை பெற்று விசுவாசித்த போது அந்த நீதி நமக்கு போர்த்தப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு அப்புறம் தொடர்ந்து விசுவாசத்திற்கென்று அப்படின்னு எழுதியிருக்கிறாரே, அதனுடைய நுணுக்கம் என்ன என்பது அருமையானவர்களே விசுவாசிகளாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆப்சர்வேஷன்ல இந்த நாட்களில் உள்ள திருச்சபைக்கு, வாலிபர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாருக்குமே இந்த காரியத்தில் தான் தெளிவும், இந்த காரியம்தான் மிகவும் அவசியமானது என்பதை மிகவும் ஆணித்தரமாக உணர்ந்தவனாக உங்களுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். இந்த நாளிலே நாம் அதை தான் தனியாக நாம் படிக்க போகிறோம். இதற்கு பெயர் இம்பார்ட்டேஷன் அல்லது நீதிமானாக மாற்றப்படுதல் அல்லது நீதிமானாக மறுரூபப்படுதல். இந்த இம்பார்ட்டேஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதி நமக்கு சுமத்தப்பட்டதோ, இம்ப்யூட் பண்ணப்பட்டதோ அன்றில் இருந்து இந்த இம்பார்ட்டேஷன் அல்லது நீதிமான் ஆக நம்மையே மாற்றுதல் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் தொடங்கினது. அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு என்ன? இதே குளோரிஃபிகேஷன். வெரி குட். டெக்னிக்கலி இந்த இம்பார்ட்டேஷன், இந்த மாற்றப்படுதல் நம்முடைய மகிமைப்படுத்தப்படும் அந்த நாளிலே முடிவடையும் அல்லது அந்த நாள் வரையிலும் தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கும். அருமையானவர்களே, ஏன் இது இப்போ உள்ள பிரசன்ட் பிலீவர்ஸ்க்கு நமக்கு இது ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிறேன் என்றால் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரியோடு நான் பேசி கொண்டு இருக்கும்போது அந்த மிஷனரியினுடைய தகப்பனாரை குறித்து நான் விசாரித்தேன். அவரை எனக்கு தெரியும். ஆகவிடினாலே விசாரிக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா கடைசியில் அவர் ரொம்ப நாள் பெட் ரிடன் ஆயிட்டாருன்னு, ரொம்ப நாள் படுக்கையிலே இருக்க வேண்டியதாயிருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படி கஷ்டப்படும் போது ஒரு நாள் நான் அங்கே போகும்போது என்கிட்ட சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நபரிடத்துல 25 வருஷங்களுக்கு முன்பதாக, சுமார் 25 வருடங்களுக்கு முன்பதாக நான் 100 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். அந்த தொகையை நீ தயவு செய்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மிஷனரியும் அவரை அந்த 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு அந்த நபரை தேடி சென்று 25 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் எங்கே இருந்தார், இப்போது எங்கே இருக்கிறார் என்று தேடி அவரை கண்டுபிடித்து அவரிடத்துல கொடுத்த போது அவர் மறந்துட்டார். அவருக்கு ஞாபகமே இல்லை. உங்கள் அப்பா என்கிட்ட 100 ரூபா வாங்கினாரா, எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லி. ஸோ இந்த மிஷனரியினுடைய தகப்பனார் சாவதற்கு ஒரு சில நாட்களே இருக்கிறது என்கிற அந்த நிலைமையிலே ஒரு இடத்துல நான் 100 ரூபாய் வாங்கி கடனாக வாங்கி செலுத்தாதது அவருக்கு ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே ஆக்கி இருக்கிறதுல. ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த குற்ற உணர்வு அப்பதான் உண்டாச்சா, இல்லாவிட்டால் அந்த 25 ஆண்டுகள் அவருக்கு அவ்வப்போது வந்து அவரை குற்ற உணர்வுக்குள்ளாக்கி, ஒருவேளை கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் இந்த ஒரு காரியம் உனக்கு இருக்குது, நீ பாவத்துல தான் இருக்கிற அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு தொடர்ந்து கொண்டு இருந்ததா, இல்லாட்டி ரெண்டாவது இன்னொரு காரியம், இந்த 100 ரூபாய் கடன் வாங்கி செலுத்தாதது மாத்திரம்தான் அப்படி அவருக்கு குற்ற உணர்வா இருந்துச்சா, இல்லாட்டி வேறையும் நிறைய இருந்துச்சா? எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே அவள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார். கடைசியில் ஒரு விதமான துடிப்பு. நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக நம்ம போய் நிற்போம். இல்லை, அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஓரளவு நான் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். அதை அப்படி பண்ண முடியாது, அவருக்கு தான் தெரியும் என்ன வேதனைப்பட்டார் என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வாழ்கிற, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட புதிதிலே
பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நாம் போராட வேண்டும் என்கிற காரியம் அநேகமாக எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னா இப்படி எவ்வளவு குற்ற உணர்வுகள், அது பர்சனாலிட்டி ஒருவேளை வித்தியாசப்படலாம். என்னை போன்ற ஒரு மனிதனுக்கு அந்த காலையில் எந்திரிச்சோன்னா குற்ற உணர்வுகள் அதிகமாய் வந்து, இதற்கு தான் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்துட்டோமே, ஆனால் அது ஒன்றும் முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே வாழ்கிற மிக மிக வேதனையான ஒரு கூட்டம், மிக மிக வேதனையான அனுபவம் கொண்ட ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு சாரார் அதை நியாயப்படுத்துகிறவர்கள். ஆக இந்த கூட்டமும் நல்லா கவனிச்சு பாருங்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அவங்களுக்கு உள்ள காரியம் என்னன்னா, அடித்தளத்திலே, மனதின் அல்லது இருதயத்தின் அடித்தளத்திலே அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் உள்ளால இருக்கிற காரியம் என்ன, நல்ல கவனிங்க, நானாகவே பரிசுத்தமாகி அதற்கப்புறம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. உதாரணமா இப்படிப்பட்ட அந்த மிஷனரியுடைய அப்பாவை யோசித்து பாருங்க. அதே மாதிரி நம்மளே நிறைய பேர் இருக்கலாம். கம்யூனியனுக்கு போறோம், அப்போ இந்த மாதிரி காரியங்கள் வருது, அப்போ கம்யூனியனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம் இந்த குற்ற உணர்வு இருக்கிறதுனால. அப்போ அடி மனசுல என்ன ஒரு ஆட்டிடியூட் அல்லது என்ன ஒரு மனோநிலைமை இருக்கிறது என்றால், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அதை குறித்தும் சில வேளை சந்தேகம் வருகிறது. ஆனால் இப்படி நான் தொடர்ந்து பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கேன், பாவத்தை செய்கிறவனாய் தவறுகிறவனாய் இருக்கிறேனே, இந்த நிலைமையிலே தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே நானே என்னை நீதிமான் ஆக்கி கொண்டு நான் ஆண்டோடைய சமூகத்திலே வருகிறேன் என்பது போன்ற சம்திங் சிமிலர். அருமையானவர்களே, அப்படி நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதுதான் அதனுடைய மூல காரணம். இந்த ரூட் அங்கதான் இருக்குது. அருமையானவர்களே, எல்லா மனுஷருக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன். எல்லாம் irrespective ஆஃப் பெரிய விசுவாசி, வளர்ந்த விசுவாசி, மூத்த விசுவாசி, சின்ன ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன் என்று ஒருவரையும் விடாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்பதை, எனக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுகிறேன். இன்னொருவனை பரிசேயன் என்று சொல்வதை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற பரிசேயன் தான் சொல்லுகிறான், நீ உன்னை நீயே பரிசுத்தமாக்கி கொண்ட பிறகு, நீ உன்னை நீயே ஜஸ்டிஃபை பண்ணி கொண்ட பிறகு, நீ உன்னை நீயே நீதிமான் ஆக்கி கொண்ட பிறகு நீ அவருடைய சமூகத்தில் வா அப்படின்னு சொல்லி ஒரு காரியம். இரண்டாவது கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் முதல் கூட்டத்தார் பாவம் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஆனால் எனக்கு அதிலிருந்து வெளிவர முடியவில்லை, நானே என்னைக்காவது தேடிக்கொள்கிறேன் என்கிற மனோநிலை. ஆனால் இரண்டாவது கூட்டத்தார் இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கு நம்ம என்ன வேர்டு சொல்றோம் இங்கிலீஷ்ல, நியாயப்படுத்துதல். இது சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, அதனால தான் இந்த நான் போய் சொன்னேன், ஜஸ்டிஃபிகேஷன் தான் இல்ல, விண்டிகேட்டிங் ஆர் செல்ஃப் விண்டிகேஷன் அல்லது செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நானே அதை நியாயப்படுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்துல நான் இதை சொன்னாதான் நியாயமா இருந்திருக்கும், அதனால போய் சொன்னேன், அதனால இதை செய்ய, என்ன பாவம் செஞ்சாலுமே இது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருந்துச்சு அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாமே ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன். இந்த ரெண்டு கூட்டத்தார், வேறையும் கூட்டத்தார் இருக்கலாமா இருக்கும், அது நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த ட்ரூத்தை விளங்கி கொண்டார்களே, ஆனால் நான் தொடர்ந்து விசுவாசித்து பரிசுத்தமாவதற்கு எனக்கு இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை உண்மையாகவே புரிந்து கொண்டோமானால் எனக்கும், அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் சொன்ன அந்த கொட்டேஷனை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சுவிசேஷத்திலேயே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு வளர்ந்த விசுவாசியானாலும் நாம் சாகிற அன்றைக்கு வர, சாகிற அன்று மிகவும் அதிகமாய் தேவை. சாகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷம் இல்லைன்னா நமக்கு ஒரு ஹோப்பே கிடையாது. அதனாலதான் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பவுல் ஆசையோடு இருந்தார். அருமையானவர்களே, எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸாக, எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸாக, எம்பிடிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காஸ்பல் தேவை. எம்பிடிசி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் ஆகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்தை நானே எனக்கு பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். இந்த வசனங்கள் முக்கியம். ஸோ ஒரு சில வசனங்களை நாம் இதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனங்களை நாம் வேற ரெஃபரன்ஸில் இருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனாலும் நான் சமீபத்தில் கண்டுகொண்ட ஒரு காரியம், இந்த பைபிள் ஸ்டடிக்காக நான் கடந்த வாரத்திலையும் சொன்னேன், இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஆயத்தம் செய்யும்போது உங்களோடு கூட நான் இணைந்து படிக்கும்போது அவளுடைய விசுவாசம் இன்னும் உற்சாகம் அடைவதையும் ப்ராக்டிக்கலாக நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இது உங்களோடு கூட இணைந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிப்பதை ஆகையினாலே நான் மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். ஸோ இப்படி நான் புதிதாக கற்றுக்கொண்ட ஒரு காரியம்தான், அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்லை, உள் மனசுல இருக்கிற சில மென்டாலிட்டிஸை நான் இந்த பைபிள் ஸ்டடீஸ்ல கொண்டு வரேன். அதுல ஒன்று என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய எழுத்துக்களை கொஞ்சம் மேலாகவும் பேதுருவினுடைய எழுத்துக்களை கொஞ்சம் கீழாகவும் நினைப்பது போன்ற ஒரு பெரிய பாவம், பெரிய பாவிதான் நான். இது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இட்ஸ் த வேர்ட் ஆஃப் த லிவிங் காட். அதுதான் நம்முடைய விசுவாசம். பேதுரு படிக்காதவராக இருந்தாலும் பவுலுக்கு சற்றும் குறைவுபடாதபடி இந்த அழைப்பு, ப்ரீடெஸ்டினேஷன் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பேதுருவும் எழுதியிருக்கிறார் என்பது பெரிய ஆச்சரியம். 1 பேதுரு 1வது அதிகாரம் முழுவதையும் உங்களோடு கூட சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்றுதான் எனது துடிப்பு. ஆனால் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க தொடர்ந்து வாசிங்க. இந்த 1வது அதிகாரம் முழுவதையும், முழு 1 பேதுரு வாசித்தாலும் ரொம்ப நல்ல காரியம்தான். ஸோ 1 பேதுரு 1வது அதிகாரம் 22 நாம் முதலாவது வாசிக்கலாம். 22வது வசனம் எல்லாரும் எடுத்தாச்சா? அது வரைக்கும் ஒரு கூற்று அல்லது ஒரு ப்ரொபோசிஷன். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. அருமையானவர்களே, ஒரு புதிய காரியம் என்னவென்றால், ஒரு புதிய காரியம் இல்லை, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் சகோதர சிநேகம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் பிரசங்கிக்கும் போது அந்த பாஸ்டர் கேட்டார், ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி, ஆனால் ரொம்ப சிம்பிளான கேள்வி. அங்கிள், எப்படி நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், என்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக அப்படிங்கிற கட்டளைய அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு கட்டளை தான் பிரதானமான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு கட்டளையை நம்மளால் நிறைவேற்ற முடியலையே, நான் ரொம்ப அதில் ஃபெயிலியராக இருக்கேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருடைய சென்சிட்டிவ்னஸ்க்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனால் அதற்குரிய அது 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 மிக 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 உத்தமமான, மிக மிக நேர்மையான, சரியான, கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஆனால் இந்த அன்பு எதனுடைய வெளிப்பாடு என்றால், நாம் பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ல வளரும் போது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எதிலே வெளிப்படும் என்றால், நாம் மற்றவர்களை நேசிக்கிற அல்லது மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூறுகிற அந்த காரியத்திலே அது வெளிப்படுகிறது. தெளிவாக நன்றாக அதை பாருங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் 22வது வசனம், நீங்கள்
சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்படின்னா இதுல இந்த இம்ப்ளைட் மீனிங் வருதான்னு சொல்லுங்க. ஆவியினாலே நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே சகோதர சிநேகம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி வருதா? நல்லா பாருங்க, இந்த வேர்டிங்ஸை பாருங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்படின்னா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆக வேண்டுமானால் அதோடு தொடர்புடைய காரியம் அல்லது கண்டிஷனல், இந்த கண்டிஷன் நிறைவேறினா அது நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுறாருல்ல. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என்று சொல்லும் போது அவர் எதை குறிக்கிறார் என்றால், எதை குறிக்கிறார்? சத்தியத்திற்கு என்கிற காரியம் சுவிசேஷத்திற்கு. அது 25வது வசனத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு ஃப்ரேஸும் வாசிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் 25 வாசிங்க. நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற, உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வசனம் இல்ல, உங்களுக்கு இப்போ விசுவாசிகளாயிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது பிரசங்கிக்கப்பட்டு வருகிற சுவிசேஷமாகிய அந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனாலே சகோதர சிநேகம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். சத்தியத்திற்கு அல்லது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறது எதனால உண்டாகுதுன்னு போட்டிருக்கிறாரு? இல்ல அதுக்கு மேல ஆவியினாலே நடைபெறுகிற ஒரு காரியம். இப்போ நீங்க கடந்த வார பைபிள் ஸ்டடியை யோசித்து பாருங்க. மறுபடியும் பிறக்குதல் எப்படி உண்டாகிறது? ஒரு பாயிண்ட், அது தேவனால் உண்டாகிறது. இட் கம்ஸ் பிரைமரிலி ஃப்ரம் காட். அடிப்படையிலே அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அங்கே முக்கியமாக ரோல் பிளே பண்ணுகிறது என்ன? தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் அல்லது விதையாகிய வசனம். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர். ஸோ மரித்த நிலைமையிலே இருந்த ஒருவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த சுவிசேஷம் வருகிறது. அந்த சுவிசேஷத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட வருகிறார். அந்த சுவிசேஷமாகி அந்த வார்த்தையை எடுத்து அவனுக்குள்ளே அந்த ஜீவனை உண்டாக்குகிறார். அதே ப்ராசஸ் தான் இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற காரியத்திலையும் நடக்கிறது. ஆவியினாலே அப்படிங்கிறதுக்கு போன வாரம் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேன், எபிரேயர்ல கிருபையின் ஆவியானவர் என்று. ஸோ ஆவி இஸ் ஈக்குவல் டு கிருபை. கிருபை என்று வந்தாலே அது விசுவாசத்தோடு தான் வேலை செய்யும். அதை நான் கொஞ்சம் கூட விளக்கமாக காண்பிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ்ல அந்த சத்தியத்திற்கு நாம் அன்றாடகம் கீழ்ப்படுகிற அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ், அதை தான் சொல்கிறார். அதிலே நாம் வரும் பொழுது, அதிலே நாம் முன்னேறும் போது மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாம் மாறுவோம். இப்போ அடுத்த ஃப்ரேஸை வாசிப்போம், அல்லது அடுத்த ப்ரொபோசிஷனை வாசிப்போம். கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால். ஸோ இந்த முந்தின அந்த ப்ரொபோசிஷன்ல அந்த ஆவியினாலே சத்தியத்திற்கு அல்லது ஆவியினாலே சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அது நிமித்தம் உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே. ஸோ அந்த சாங்டிஃபிகேஷன் தான் ரொம்ப கிளியரா தெரியுது. படினாலே சுத்த இருதயத்தோட, அகைன் சாண்ட்விச் மாதிரி மேலேயும் நீங்கள் அன்பு கூறுவீர்கள், ஆகையினாலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். ஸோ இந்த கான்செப்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் பரிசுத்தராக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையினாலே பரிசுத்தராயிருங்கள். அதுபோல நீங்கள் பரிசுத்தம் ஆகிறதுனாலே நேச்சுரலா நீங்க மாயமற்ற சகோதர சிநேகத்தை காண்பிப்பீங்க. அப்படி இருக்கிறபடினாலே நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகத்தை காண்பீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள், ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இது எந்த ஆர்டரில் வருது அப்படிங்கிறது அருமையானவர்களே நாம் கவனித்து அறிந்து கொண்டு நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய காரியம்.
இந்த மறுபடியும் பிறத்தல்ல அந்த ஆர்டரை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். அது ரொம்ப முக்கியமான காரியம். அது நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பதிகிறது வரையிலும், நம்ம மற்றவர்களுக்கும் தெளிவாய் சொல்லி அவர்களையும் ஆராதகர்களாய் மாற்றுகிற வரையிலும் நாம் அதில் ஃபெமிலியரைஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம பரிசுத்தமாக்கப்படுதல் அது எந்த ஆர்டரில் நடக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். 1வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 3வது வசனம். ஸோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த க்ளோரி ஆஃப் காட். பிதாவாகிய தேவனுடைய மகிமையிலிருந்து அது உண்டாகிறது. அல்லது இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே இனிஷியேட் பண்ணப்பட்ட இந்த ஆவிக்குரிய ப்ராசஸ் அது தேவனிடத்திலிருந்து தொடங்குகிறது. தேவன்தான் அதை இனிஷியேட் பண்ணினார் என்று அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அக்னாலஜ் பண்ணுவது, அதை ஒத்துக்கொள்வதும் அதை ஆஸ்கிரைப் பண்ணுகிறதும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு அப்போஸ்தலனும் அதை திரும்ப திரும்ப செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் அது த்ரோ அவே வேர்ட் மாதிரி யாருமே போடலை. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் காட் த ஃபாதர். எதற்காக அவர் துதிக்கிறார் அல்லது எதற்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்கிறார்? 4வது வசனம். பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும்படி, நம்பிக்கை உண்டாகும்படி. அகைன், நம்பிக்கை என்றால் என்ன? ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அல்லது ஈஸியா நம்முடைய மனசுல பதிப்பதற்கு வேற ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கை என்பது விசுவாசத்தினுடைய ஃபியூச்சர் ஃபார்ம். விசுவாசம் என்பது இப்பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தேவையான உயிர் போன்றது. விசுவாசம் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். ஸோ விசுவாசம் இன்றைய நாளிலே நாம் மகிமைப்படுத்தப்படும் அனுபவம் வரையிலும் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய, தேவனுக்கு பிரியமாயிருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ, அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ஸோ ஃபெய்த் இஸ் அ க்ளோஸ் கம்பேனியன். நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற, அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற 24/7 வாழ்க்கைக்கு இன்றைக்கு விசுவாசம் எனக்கு தேவை. இந்த விசுவாசத்தினுடைய ஃபியூச்சர் ஃபார்ம் எனக்கு வரப்போகிற நம்பிக்கை அல்லது எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதி. அதான் விசுவாசத்துக்குடைய டெஃபினிஷன். அதுல 2 காரியம் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஃபார்ம், நம்பிக்கை. ஸோ எதை குறித்த நம்பிக்கை? நமக்கு என்ன உண்டாகும் என்கிற நம்பிக்கை. குட். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான லிவிங் ஹோப், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஆண்டவர் ஒன்று செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஸோ நம்முடைய அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் உண்டான போது, நாம் மறுபடியும் பிறந்த போது, அகைன் அதை நிக்கோதேமுக்கு சொன்ன அதே காரியத்தை தான் இங்கே பேதுரு சொல்லுகிறார்ல. அதே காரியத்தை பேதுரு விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடந்தது என்று சொல்லுகிறார். ஸோ விசுவாசம் வந்துருச்சு. அந்த விசுவாசத்திற்கு ஏதுவாக, நான் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக எனக்கு என்னை மறுபடியும் பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லுகிறார்ல. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். He causes us to born அப்படின்னு. யாராவது வச்சிருக்கீங்களா உடனே வாசிக்கிற மாதிரி?
He has caused us to be born. What a beautiful statement. What a Peter. ஞானவான். He caused us to born. நம்மை பிறக்க வைத்தார். அந்த நம்பிக்கை கொள்ளும் விதத்திலே நம்மை பிறக்க வைத்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எதனாலே காக்கப்படுகிறோம்? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலனினாலே. ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறதுனாலே அல்ல, ஒவ்வொரு நாளும் என்னை விசுவாசிக்க வைக்கும்படியாக தேவன் ஒரு பலனை அருளி இருக்கிறார். அந்த பலனினாலே நாம் காக்கப்படுகிறோம். அது கடைசி நாளின் ரட்சிப்பிலே நமக்கு முடியும். அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசித்து முடிப்போம். அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ விசுவாசம் வந்தாச்சு, நம்பிக்கை வந்தாச்சு, மறுபிறப்பு, இந்த காரியம் எல்லாம் அந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு 6வது வசனம். ஸோ எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் இழந்து போகாதபடி நான் விசுவாசத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நான் காக்கப்படுகிறேன். ஸோ காக்கப்படுகிறேன் இதிலே. ஸோ இந்த 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தில் நடக்கிற இந்த ப்ராசஸ்ல இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பாருங்க, அந்த ஆர்டர் நான் இங்கிலீஷில் அதில் கொடுத்துருக்கேன் நோட்ஸில் நீங்கள் பாருங்க. born again மறுபடியும் பிறத்தல், ஃபெய்த் விசுவாசம், அதனுடைய ஃபியூச்சர் ஃபார்ம் நம்பிக்கை, மிகுந்த சந்தோஷம், மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். Are we really happy about it? Good. So மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த பாரடாக்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதியிருக்கிறார்ல, எப்பவும் எழுதுவார். முத ஃப்ரேஸை பாருங்க, அது நல்ல கலர் போட்டு வச்சுக்கலாம். சந்தோஷப்படுகிறீர்கள், அது முடியும் போது துக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. This is Christian life. This is Christian life. Rejoicing yet sorrowful. அந்த ஃப்ரேஸ் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையை நான் நினைக்கும் போது, இந்த நம்பிக்கை எனக்குள்ளே ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது. சோதனைகள் மாறி 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 வந்தாலும் 24/7 சோதனையிலே அமிழ்ந்து போகத்தக்கதான விதத்திலே துக்கப்படுகிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவன நடந்தாலும் amidst that, அதன் மத்தியிலே நான் சந்தோஷமாய் இருப்ப, அதன் மத்தியிலே அதன் ஊடே சந்தோஷமாய் இருப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய பலனை ரிசோர்ஸாக சுவிசேஷம் கொடுக்கிறது. ஸோ சந்தோஷம். அடுத்த வசனம் 7வது. அழிந்து போகிற அந்த பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம்
சோதிக்கப்படும். அந்த ப்ராசஸ் சொல்லுகிறார். இப்போ 8வது வசனத்துக்கு போவோம். இப்போ நீங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறபடினாலே, அது பொன்னாக விளங்கும்படியாய் அது சோதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கான்செப்ட் படி அது தொடர்ந்து சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னொரு காரியம் என்ன, அல்லது உங்களுக்குள்ளே எமர்ஜ் ஆகிற இன்னொரு காரியம் என்ன? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். விசுவாசத்தினுடைய இன்னொரு அவுட்கம். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை அவரிடத்தில் அலாதியாய் அன்பு கூறக்கூடிய ஒரு காரியத்தையும் இந்த விசுவாசம் கொடுக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அது கன்ஃபார்ம் ஆகுது. திரும்பியும் தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து பாருங்க. அந்த விசுவாசமும் அன்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. விசுவாசமும் கிருபையும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதது. விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே ஹார்ட் டு ஹார்ட்டில் பண்ணதை தான் அங்கே நம்ம சர்ச்சில் பண்ணினேன். இயேசு ஆவியில களி கூர்ந்து. ஸோ தி சிமிலர் எக்ஸ்பிரஷன் தான். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான அந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம களி கூறுகிறோம். we just become so excited. ஸோ இப்படிப்பட்ட ஜாய் துன்பத்தின் ஊடே நமக்கு இல்லாமல் போகும்போது அது ஒரு செக். நமக்கு அது எதை காண்பிக்கிறது? ஒருவேளை விசுவாசத்திலே நான் தளர்ந்திருக்கிறேனோ. ஸோ நான் ஒரு தடவை ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். அந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெச்சபிள். அது ஒருவேளை இந்த வாரம் ரொம்ப எலேட்டடாக இருக்கலாம், ரொம்ப அது எக்ஸ்பேண்டடாக எலாஸ்டிக் மாதிரி பெருசாக இருக்கலாம், அடுத்த வாரம் ரொம்ப சுருங்கி போயிடும். ஸோ அப்பப்போ அதை பம்ப் பண்ண வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு இண்டிகேட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தேவனை அலாதியாய் நேசிக்கக்கூடிய அன்பு அது குறைஞ்சிருக்கோ, இல்லாட்டி அந்த களிகூறுகிற அனுபவம் என்னை கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ, அப்போ விசுவாசம் குறைந்திருக்கிறது என்று அதை காண்பிக்கிறது. ஸோ இவைகளெல்லாம் பேசிக்கொண்டு இடையில ஒரு சின்ன ப்ரீலூட் மாத்திரம் கொடுத்துட்டு அகெயின் அதை 13வது வசனத்திலே தொடருகிறார். வாசிக்கலாம். ஆகையால்னா இந்த 3வது நன்றாக கவனிங்க. வீட்டில் போய் முழு அதிகாரத்தையும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தியானிங்க. 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் அவர் சொன்ன அந்த காரியம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இனிஷியேட் பண்ணப்பட்டு உங்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிற வண்ணமாக உங்களை மறுபடியும் ஜனிப்பித்து உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அந்த வரப்போகிற உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்த நம்பிக்கையை கொடுத்து அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு தேவன் மேல் அன்பு கூறக்கூடிய காரியம், சந்தோஷமாய் களி கூறுகிற காரியம், இப்படிப்பட்ட அந்த ப்ராசஸ் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறபடினால் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொன்னா என்னது? ஆமா, விண்டோஸ். வெரி குட். ஸோ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து, அந்த புத்தியோடு கூட சம்பந்தப்பட்ட வார்த்தை மனதின் அறை. ஸோ இது என்னன்னா தேவனுடைய வசனம் வார்த்தையினால இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது, அல்லது டாக்ட்ரின், தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த அறிவை மனதிலே கொள்ளுதல். அருமையானவர்களே, இந்த ப்ராசஸையும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தியானிச்சு இருக்கிறோம் ஆரம்ப நாட்கள்ல. இதையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த காரியம் நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம். அதனால தான் இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடி பிரியமானவர்களே.
அதனால தான் நம்ம அன்றாடகம் வேதாகமத்தை படிக்கிறோம். படிக்கும்போது we know God in our mind first. தேவன் யார் என்று போன ஞாயிற்றுக்கிழமையில தான் அவர் ஒரு சீனியர் பாஸ்டர் தான், அவரோட பேசிட்டு இருக்கும்போது, ஜெனுவனான பாஸ்டர், அவரை நான் சொல்லலை, குறை சொல்லலை, அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது, அங்கிள் இது எப்படி, அப்போ அந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்ற முடியல. பழைய ஏற்பாட்டில் நிறைய கொடுத்து அது ஃபெயிலியர் ஆயிட்டு ஐ வாஸ் இரிட்டேட். எனக்கு ரொம்ப கேன் காட் ஃபெயில்? தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒருவேளை ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே அல்லது மனதிலே நாம் கொண்டவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் we are in wrong doctrine. knowing about Godல சீரியஸான ப்ராப்ளம் இருக்கிறது. God will never fail. If God is God, he cannot fail. If God is God, he cannot fail. அருமையான இந்த ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியினுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். we need an accurate understanding of God. ரொம்ப அக்குரேட்டா முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் அடிப்படையான காரியங்கள்லையாவது நம்ம மிஸ்டேக் பண்ணாம காட தேவனாகிய கர்த்தராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதற்கேற்ற முறையிலே ஆஸ்கிரைப் பண்ணுவது, அவருக்கு உரிய மகிமையை செலுத்துவது மிக மிக முக்கியமான காரியம். God never fails. அந்த காரியத்தை நாம தயவு செய்து நாமளும் செய்ய வேண்டாம். ஸோ மனதிலே அவரை அறிந்து கொள்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ஆகிறோம். அது என்ன செய்கிறது நமக்கு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபை, அந்த மகிமையாக்கப்படுதல், இது கண்டிப்பா உங்க மனசுல வந்திருக்கும். அதற்காக பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இருங்கள் அந்த நம்பிக்கை டெவலப் ஆகுது. ஸோ நம்பிக்கை என்று சொல்லும்போது அகெயின் ஞாபகம், இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு விசுவாசமும் ஞாபகம் வரட்டும். விசுவாசமும் சரி, நம்பிக்கையும் சரி, தே ஆர் ஃபீலிங்ஸ். விசுவாசம் இருதயத்திலே உண்டாகிற ஃபீலிங் அல்லது உணர்ச்சி பூர்வமானது என்பதை ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே விதமாகவே நம்பிக்கை என்கிற ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் விசுவாசம், அதுவும் உணர்ச்சி தான் இருதயத்திலே உண்டாகிறது. ஸோ மனதிலே தேவனை குறித்து அறிகிற அறிவிலே தெளிந்தவர்களாய் நாம் மாறும் பொழுது அது இருதயத்திலே நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றுகிறது, இருதயத்தை தேவனுக்கு நேராக எழுச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறது. தொடர்ந்து பாருங்க, அறியாமையினாலே, ignorant of God, அதனால கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, அதுதான் அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, அது நம்முடைய காண்டக்ட்ல போகுது, நம்முடைய பரிசுத்தமான நடவடிக்கைகள். அருமையானவர்களே, முழு பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முழுவதிலும் அவருடைய மெயின் தீம் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல இல்ல, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அதுதான் தொடர்ந்து அதுதான் சொல்றாரு, வாசிங்க. சோ இந்த பரிசுத்த காண்டக்ட், நம்முடைய அன்றாடக நடவடிக்கைகளிலே பரிசுத்தம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஆரம்பத்திலேருந்தே பார்க்கணும். 3வது வசனத்திலேருந்தே அந்த ப்ராசஸை நீங்க தெளிவா வீட்டில் போய் ட்ரேஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸின் அடிப்படையில் தான் 15வது வசனத்தின்படி 15 வாசிக்கலாம். இருங்கள். ஸோ அதனுடைய கனெக்ஷனை தான் நம்ம 22வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். முதலாவது, ஸோ 1வது வசனத்திலிருந்து 25 வரையிலும் இன்னும் ஆழமாக தியானிங்க. அந்த ஆர்டர் இதில் கொடுத்துருக்கிறேன். born again, மறுபடியும் பிறத்தல் உங்களுடைய நோட்ஸில், விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், களி கூறுதல், தேவன் மேல் அன்பு, பரிசுத்தம் அல்லது பிரசன்ட் சால்வேஷன், இப்பொழுது அன்றாடகம் நாம் ரட்சிப்பு அடைந்து கொண்டிருத்தல், அதனுடைய வெளிப்பாடு
சகோதர சிநேகம். அகைன் அருமையானவர்களே, சகோதர சிநேகம் ஒரு நல்ல இண்டிகேஷன். அந்த பாஸ்டர் கேட்ட கேள்விக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தட்ஸ் a good indication. ஆமா, என்னால் மற்றவங்களை நேசிக்க முடியலன்னா அப்போ நான் பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருக்கிறேன். அப்படி உல்டாவா நீங்க இங்கிருந்து ஒர்க் பண்ணணும். எப்படி அது ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகிறது அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அது எப்படி வரும்? அகைன் நீங்க அந்த முதல்ல சொன்ன நான் 2 கூட்டத்தார் செய்கிற அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அருமையானவர்களே, அந்த கில்ட் அகைன் நானாக பரிசுத்தமாக வேண்டும், நானாக ஸ்ட்ரைவ் பண்ண வேண்டும், இந்த பாவங்களில் இருந்து விடுதலையாக, அதற்கு எதிர்மறையான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அருமையானவர்களே. இப்ப சொல்லுங்க, என்ன நமக்கு வேணும் அடிப்படையா? கொஞ்சம் சத்தமா. மறுபடியும் பிறந்திருக்கிறோம். விசுவாசம், faith. So விசுவாசத்திற்கென்று நாம் மறுபடியும் பிறந்த அன்று into our heart. இப்போ அந்த கடுகளவு விதைக்கப்பட்டது வளர வேண்டும், இன்னும் அதிகமாய் பலன் கொடுக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை என்பதும் ஆவியின் கனிகள் காணப்படுவதும் எல்லாமே அது கனிகளாக வெளிப்படுகிறது. இந்த கடுகளவு விதைக்கப்பட்டது மரமாக வளர வேண்டும், விசுவாசம் வளர வேண்டும். அதுதான் அடிப்படையாக தேவை. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை, விசுவாசம், இந்த பிரின்சிபிளையும் இது ஞாபகத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது விசுவாசம் கேள்வியினாலே வரும். There are no shortcuts. அந்த வசனம்லாம் அது மாறாத ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன்றை ஒன்று லிங்க் பண்ணுகிற மாற்றப்படக்கூடாத காரியங்கள். வேற விசுவாசம் வளருவதற்கு வேற வழியே கிடையாது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த வசனமாகிய சுவிசேஷம். That is why ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெலஸாக நான் உங்கள் நடுவிலே வந்து, உங்கள் மத்தியிலே வந்து வசனத்தை அல்லது சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன், நான் வெட்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். So very simple. We must be exposed to the word of God as much as possible. Read the word of God. Read it, study it together, study it personally. அதன் நிமித்தமாய் நம்முடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே வரும், விசுவாசம் பலப்பட்டு கொண்டே வரும். மீதி காரியங்கள் எல்லாமே தொடரும் பிரியமானவர்களே. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. விசுவாசம் பெருக பெருக தேவன் மேல் உள்ள அன்பு பெருகும், நம்பிக்கை பெருகும், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய அதை குறித்து அது ரொம்ப ரியாலிட்டியா தெரியும். அதை ரசிப்போம், அதை ருசிப்போம், அதுல சாட்டிஸ்ஃபை ஆகும். பாவம் சீன்னு சொல்லி தள்ளக்கூடிய அளவுக்கு அது போயிடும். இதுதான் பிரின்சிபிள், வேற ஒண்ணுமே இல்லை. வெரி ஈஸின்னு சொல்றதா இதல்ல. அடுத்த பேசேஜுக்கு போவோம். 1 யோவான் 5வது அதிகாரம். 1 யோவான் 5வது அதிகாரம் 1 - 5 வரை உள்ள காரியத்திலையும் இதே காரியம் அல்லது இதே அந்த ஸ்டெப்ஸ் வருதான்னு சொல்லி பாருங்க. அல்லது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அல்லது அதுக்கு நீங்க வேற வசனங்களை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். வாசிக்கலாம் தெளிவா அந்த ப்ரொபோசிஷன்ஸை பாருங்க. விசுவாசிக்கிற எவனும், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், மறுபிறப்படைந்திருக்கிறான். விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறந்திருக்கிறான். அந்த எக்ஸ்பிரஷனை நல்லா பாருங்க. எது முதலாவது? விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறந்திருக்கிறான். சோ தேவனால் பிறந்திருக்கிறான் என்பதனுடைய எவிடன்ஸ் தான் அவன் விசுவாசிப்பான் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? இட்ஸ் வெரி கிளியர். சோ விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். சோ born again, தேவனால் பிறத்தல், விசுவாசம். தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஸோ அந்த இடைச்சொருகள் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். ஸோ அவரால் நாம் பிறக்கும் போது அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது பிறப்பித்தவரிடத்திலே ஒரு அலாதியான பிரியம், அன்பு ஏற்படுகிறது. அதன் விளைவாக நடக்கிற காரியம் என்ன? அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும்னு இருக்கா, அன்பு கூறுகிறான். இட்ஸ் a natural response. அது கனியாக நமக்குள்ளே வருகிறது. இரண்டாவது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது, அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். We know that this happens consequently அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறார். ஸோ இந்த அநேக வேளையில நாம் செய்கிற இன்னொரு தவறு என்றால், அருமையானவர்களே, இது ஒரு கிளியர் எவிடன்ஸ். சமீப காலத்திலே நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், அந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரிசேயன் இருக்கிறான் என்பது நம்ம அந்த வசனத்தை வாசித்து புரிந்து கொண்டு பிரசங்கிக்கிற விதத்திலேயும் வெளிப்படும். அது இந்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறான் என்பதை நாம் அதை பிரித்து தேவனிடத்திலே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது என்று மாற்றி விடுகிறோம். ஆக்சுவலா அப்படி கிடையாது ப்ராசஸ். நீங்க யோவான் 14:15 இயேசு சொல்லுவதையும் நீங்க கவனிச்சு பாருங்க. யோவான் 14:15 நம்ம அதிகமாக தியானிக்கிற ஒரு வசனம் தான். நமக்கு நல்லா கவனிங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியானது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆனா நாம் என்ன செய்யும்படியாய் அல்லது எப்படி அதை வாசிக்கும்படியாய் அந்த பரிசேயன் நமக்கு உதவி செய்கிறான் என்றால், நீ கற்பனைகளை கைக்கொண்டால்தான் நீ இயேசுவுக்கு அன்பாயிருக்கிறாய் என்பது தெரியும். சோ தட் நம்ம இன்னும் குற்ற உணர்விலே அமிழ்ந்து போகும்படியாய், நான் அவருடைய கற்பனைகளை என்னைக்கு கைக்கொள்ள முடியும்? அவருடைய கற்பனைகளை நம்மளால கைக்கொள்ளவே முடியாது என்கிற எண்ணம் தான் அந்த பாஸ்டர் அந்த கேள்வியை கேட்டதனுடைய காரியம், சாராம்சம். அருமையானவர்களே, அந்த கில்ட், அந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆண்டவருடைய கற்பனைகளை நான் நிறைவேற்றுவதில் எவ்வளவு தொய்வுடையவனாய் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீ ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சாத்தான் ஈஸியா சொல்லிடுவான். ஆனா அப்படி எழுதப்படல. இது பரிசேயனுடைய வேலை. அருமையானவர்களே, இயேசு அழகாக தனியாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இதுக்கு நிறைய வசனங்கள் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் சங்கீதத்துல. அதாவது அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலேயும் நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயும் நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தினாலே அதிலே நீதியை தேடினவர்கள் இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானவன் தாவீது அவருடைய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அலாதியாய் நேசித்தான். உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னான். அந்த உண்மையான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. ஆக அந்த விசுவாசத்தினாலே நடக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவன் அன்றைக்கே பிராக்டிஸ் பண்ணனான். ஆனால் பெரும்பான்மையான யூதர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடவில்லை, கற்பனைகளினாலே நானே கடைபிடித்து விடலாம் என்ற மனப்பான்மையிலே தேடினதுதான் பிரச்சனை. புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான் பிரச்சனை. அருமையானவர்களே, மனுஷர்கள் தான் ஆழமான காரியம். இதை தொடர்ந்து அருமையானவர்களே சிந்தித்து கொண்டிருங்கள். God wants us to be released of this. and ஒரு சந்தோஷமான, கடந்த வாரத்தில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப வேதனை அவன் பகிர்ந்து கொண்டான். அவனுக்காக நான் அவனுடைய வேதனையை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. தானே அங்கிள், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், எவ்வளோ நாளாக நான் அதை பற்றி துக்கப்பட்டு கொண்டிருக்கேன். ஏன் இருக்கிற
வாழ்க்கை, you have மகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு கூட உள்ள அந்த காரியத்தை நீ என்ஜாய் பண்ணும்போது பாவம் வரதான் செய்யும். பட் ஆனால் அதனுடைய தாக்கம் முன்னிலே குறைந்து கொண்டே இருக்கும். ஆனா நீ செய்ய வேண்டியதை செய். ஆனா நாம எப்பயுமே அந்த கற்பனைகள் என்பதிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்படியாய் பிசாசானவன் செய்து விடுகிறான். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம், 1 யோவான் 5 நம்ம படித்துக் கொண்டிருந்தோம். 3வது வசனம், மூன்றாவது வசனம் அதுதான். அது பாருங்க, இது நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்புற மாதிரி நமக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மைண்ட் செட்ல படிக்கிறோம். ஆனா அதனுடைய விளக்கத்தை தான் அவர் பி பாட்டில் எழுதுகிறார். தொடர்ந்து வாசிங்க. அதை அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமானவைகள் அல்ல அப்படின்னா அவருடைய கற்பனைகள் எளிதானவைகள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். எப்போ? நீங்கள் என்னில் அன்பு கூறும் போது, அந்த விசுவாசம் என்னிலே இருக்கும் போது, அந்த என்னை நேசிக்கிற அந்த நேசம் அது இருதயத்திலே உள்ளது. அந்த நேசம் உங்களை டாமினேட் பண்ணி ஒரு அக்னியாக உங்களுக்குள்ளே எரியும் போது கற்பனைகளை கைக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப எளிதாய் வரும். அது பாரமானவைகளா இருக்காது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. தேவனால் பிறப்பதெல்லாம். சோ மறுபடியும் பிறக்கிற அந்த காரியத்துல தான் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மென்ஷன் பண்ணுகிறாரு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுல பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதாவது அந்த கற்பனைகளை கைக்கொள்ளும். அதாவது பரிசுத்த வாழ்க்கை வாழும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆவியானவர் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களை கொண்டும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம்னா என்ன? இதே 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். முடிச்சலாம். இதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அல்லது சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு, அன்றாடம் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு மிகவும் தடையாய் இருக்கிறது உலகத்தின் மேல் உள்ள அன்பு தான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை, அவனிடத்தில் விசுவாசம் இல்லை, அவனிடத்தில் களி கூறுதல் இல்லை, எல்லாமே இல்லை. 16 உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கி காண்பிக்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். ஸோ இதுதான் நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை தடை செய்கிற காரியம். அப்படின்னா என்ன? அப்போ இதுல தான் நமக்கு பிரச்சனை. அந்த பிப்ளிக்கல் வேர்ட்ஸை பார்த்த உடனே நம்ம ஓகே யாரையோ பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு ஒன்று யோசிப்போம். அல்லது ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் அன்பு அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு மாபெரும் இடையூறு. அப்படின்னா என்னன்னு விளக்குறாரு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதற்கு ஒரு விளக்கம் நான் இதில் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். டிசைர் ஃபார் வாட் வி டோன்ட் ஹேவ் அண்ட் ப்ரைட் ஃபார் வாட் வி ஹேவ். நமக்கு இல்லாத ஒரு பொருளின் மேல் அல்லது நமக்கு இல்லாத ஒரு நபர் மேல் ஒரு அலாதியான ஆசை. அவ்வளவு ஆசை. இந்த பொருள் அல்லது இந்த காரியம், இந்த நபர் நமக்குரியவர் அல்ல, நமக்குரிய காரியம் அல்ல, நமக்கு இல்லை. அந்த இல்லாத காரியத்தின் மேல் ஒரு நாட்டம், இல்லாத காரியத்தின் மேல் ஒரு ஆசை. கண்டென்ட்மெண்ட் இல்லை, ஒரு நிறையான வாழ்வு போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த காரியம், அந்த தேவ பக்தி இல்லை. மற்றவர்களுக்கு இருக்கிற காரியம் எனக்கு வேண்டும், அல்லது பொதுவாக சமுதாயத்திலே
இது இருந்தா நல்லது என்று கருதப்பட வேண்டிய காரியம் எனக்கு இல்லை. நமக்கு வேண்டிய காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? நமக்கு வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா? ஆனா நமக்கு விசுவாசிக்க முடியாது. அவர் ஞானமாய் என்னை நடத்துகிறார், அவர் எல்லாவற்றையும், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார் என்பதை நமக்கு விசுவாசிக்க முடியாதபடி எனக்கு இல்லாத காரியங்களுக்கான ஆசையும், எதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை குறித்த ஒரு பெருமையும், அதுதான் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை நாம் மேற்கொள்வது சுலபமான காரியம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். பாரமானவைகள் அல்லவே, மிகவும் எளிதானவைகள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Shall we all stand up together? இந்த விசுவாசத்தை என்னிலே பெருகச் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நான் இன்னும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகத்தக்கதாக, வார்த்தையை கேட்க படிக்க, கேட்க படிக்க, அது நிமித்தம் என்னுடைய விசுவாசம் வளர, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய காரியங்களை சந்தோஷமாய், பாரமானதாக அல்ல, டிலைட்ஃபுல்லாக மேற்கொள்ள உதவி செய்யும் என்று ஜெபிக்கலாமா? நம்ம ஏவப்படுகிற யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம், மற்றவர்கள் ஜெபத்திலே நாம் இணைந்து கொள்ளலாம். Thank you, Lord. Jesus. 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 Yes, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Yes, Lord. Yes, Master. Yes, Master. Yes, Lord. Oh, Jesus, help us. Jesus. Oh, Jesus. Oh, Jesus. Yes, Lord, we pray. Jesus. Yes, Lord.
Yes, Lord. Yes, Lord. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை நாளை தினத்தில் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே சபைகள் உருவாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷத்தை ஆண்டவரே கலப்படமாக ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் நாளை தினத்தில் உருவாவதாக கர்த்தாவே. நீர் ஆண்டவரே கிருபையாக இறங்கி அருளும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.